ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்பிள் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் என்னோடய லாங் டேர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் இதில் உள்ள வீடியோகிராஃபி. அதை தாண்டி எனக்கு ஆப்பிள் மேலே மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம், ஆப்பிள் ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு லட்சியத்தினால வாங்கினேன்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. அந்த வீடியோகிராஃபியை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஃபோன் சுத்தமாக பிடிக்காது. ஸோ இதுதான் உண்மை. ஸோ 13 வாங்கினேன், 13 வாங்கிட்டு 13 ப்ரோ வாங்கினேன். அப்புறம் 13 ப்ரோ கொடுத்துட்டு 14 ப்ரோ மேக்ஸு, 14 ப்ரோ மேக்ஸை கொடுத்துட்டு இந்த 15 ப்ரோ மேக்ஸ் கடந்த ஒரு 8 மாதங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த் 100, ஒரு 5 மாதம் யூஸ்டு ஃபோனாக தான் நான் வாங்கினேன். ஸோ செகண்ட்ஸில் வாங்கினேன், 96,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகேவா? அதாவது என்னோடய 14 ப்ரோ மேக்ஸை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 20,000 கொடுத்து இந்த 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கினேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இதையும் கொடுத்துட்டு 16 ப்ரோ மேக்ஸ் வாங்கிடுவேன். ஏன்னா அடுத்து 17 லான்ச் 16 ப்ரோ மேக்ஸோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில். ஸோ அந்த சமயத்தில் இன்னும் 2 மாதத்தில் ஜூன் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துட்டு 16 ப்ரோ மேக்ஸ் வாங்கிடுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு கட்டுப்படியாக இதை கொடுத்தோமா எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 போட்டோமா ஃபோனை வாங்கினோமான் இருக்கும். ஸோ இதுதான் எப்பயுமே நான் வழக்கமாக பண்ணுறது. ஓகே, என்னோடய யூசேஜுக்கு இந்த ஆப்பிள் ஐஃபோன், அதாவது இந்த 15 ப்ரோ மேக்ஸ் எப்படி இருந்துச்சு, ஓவராலாக ஐஃபோன் வந்து எப்படி இருக்கும் நம்ம ஒரு லாங் டேர்மை யூஸ் பண்ணும்போது அப்படின்னு. பொதுவாக ஐஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கும், வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்றத விஷயமாக யோசிப்பாங்க. இன்னொன்று, நிறையா பேர் பார்த்திங்கன்னா கெத்து, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, நம்மளும் லக்ஸரியாக ஃபீல் பண்ணுவோம், மற்றவங்க முன்னாடி கெத்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேட்டகரி. மூணாவது, வாங்கும்போது ஹையஸ்ட் ரேட்டு கொடுத்து வாங்குறோம், வெளியுறந்த பொருளை வாங்குறத பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். இந்த பேட்ரி ஹெல்த் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா சார்ஜ் நிற்காது, நிறையா வேல்யூ போகாது அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகே, நான் மெயினாக வாங்கினது உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேஷன்ஸ் அண்ட் வீடியோ மேக்கிங்காக வாங்குகிறோம். அந்த பர்பஸ்க்கு நான் சொல்கிறேன், சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா, அப்புறம் எல்லா பிக்சல் டிவைஸு எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஐஃபோனுக்கு மூவ் ஆனது. எல்லாத்துலேயுமே ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்குது. ஐஃபோன்ஸை விட பல நேரங்களில் சாம்சங்கோட ஃபோன்ஸ் வந்து பெட்டராகவே பண்ணும். கூகுள் பிக்சல் பார்த்திங்கன்னா லோ லைட்டில் நல்லா பண்ணும். ஃபோட்டோகிராஃபியில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நல்லா பண்ணுது. எல்லாமே விவோலாம் நல்லா பண்ணுறாங்க. அந்த பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஐஃபோன்ஸில் இருக்கிற வீடியோகிராஃபி, அந்த ஸ்மூத்னஸ், ஒரு லென்ஸ்லேருந்து இன்னொரு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணுற போது அதில் எந்த ஒரு லேகுமே இருக்காது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்திங்கன்னா 3 லென்ஸ்லேயுமே 4K 60 fps வீடியோ எடுக்க முடியும். இன்னமும் ஆண்ட்ராய்டில் பல ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுற பிராண்டில் 3 லென்ஸ்லேயுமே ஒரே வீடியோ ஃபார்மேட்டில் எடுக்க முடியாது. ப்ரைமரி லென்ஸ் மட்டும்தான் 4K 60 எடுக்கும். அல்ட்ரா வைடு 4K 30 தான் எடுக்கும். இல்லாட்டி 1080 60 மட்டும்தான் எடுக்கும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு லென்ஸ்லேருந்து இன்னொரு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்படியே சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸில் எல்லா லென்ஸ்லேயும் ஒரே மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தாலும், அந்த லென்ஸ் டு லென்ஸ், அதாவது ஒயிட் ஆங்கிள் இருந்துட்டு ப்ரைமரி லென்ஸு, ப்ரைமரிலேருந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது லேகுன்றது கண்டிப்பாக இருக்கும். லென்ஸ் டு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் வந்து வீடியோ அவுட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் ஐஃபோன்ஸ்லாம் அந்த மாதிரி தெரியாது. ஒரு 5xல் ஒரு ஜூமில் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு ஒயிட் ஆங்கிள் போட்டால் கூட பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது கிளியராக தெரியும். என்னோடய ஃபுட் பிளாக் சேனல் ஈட் வீட் ஃபுட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிறைய ஷாட் பார்த்திங்கன்னா எடுத்துப்பேன். அந்த லொக்கேஷன் சொல்கிறதுக்கெலாம் தூரத்தில் ஒரு லேண்ட்மார்க் இருக்கும், அது 5xல் ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே ஒயிட் ஆங்கிள் கொண்டு வந்து லொக்கேஷனை காட்டுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஃபோன்ஸில் பெட்டராகவே இருக்கும். எனக்கு யூஸ் பண்ணி பழகிருச்சு. இன்னொன்று, அவுட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே வருது. ஸோ அதனால தான் வீடியோக்குன்னு வந்துட்டால் ஐஃபோன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட மட்டும் எந்த ஒரு கிரியேட்டர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். நான் OnePlus 70 வச்சுருந்த வரைக்கும் ஐஃபோன் வாங்க மச்சான்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன். அது வெட்டி செலவிடா, அது எதுக்குடா வாங்கிட்டு அது ஒரு 50,000 60,000 போட்டு வாங்கிட்டு எடிட் பண்ண முடியாது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மண்டடி வேலைடா அப்படின்னு. பட் மற்ற கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறத பார்த்து என்ன தான் இருக்குது, எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி தான் தெரிஞ்ச கடையில் ஒரு 2 நாள் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. நான் மெயினாக ஃபேஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னு தெரியுமா, ஏதாச்சும் ஒரு பொருளை பக்கத்துலேருந்து லைட்டு அடித்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகாது. அந்த லைட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குமான ஒரு மிங்கிலே ஆகாமல் ஓவர் எக்ஸ்போஸராக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் ஐஃபோனில் லைட் அடித்து நீங்கள் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணால் கிளாரிட்டியாக வரும். ஸோ அந்த இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சு. அதனால தான் சரி ஓகே, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனையும் கையில் வச்சுக்குவோம்,
ஐஃபோனே வாங்குவோம். வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் ஐஃபோன் யூஸ் பண்ணுவோம். மிச்சது எடிட்டிங், லொஸுக்கு எல்லாமே ஆண்ட்ராய்டில் வச்சுக்குவோம். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பக்கம் மூவ் ஆனது. இப்போ நான் இந்த ப்ரோ மேக்ஸில் என்ன அட்வான்டேஜை நான் பார்க்குறேன் அப்படின்னா, வீடியோகிராஃபி, ஃபோட்டோவில் போர்ட்ரேட் நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்தபடியாக இந்த பேட்ரி லைஃப் இப்போ 88 இருக்குது. ஸோ நான் ஒரு நாளைக்கு மினிமம் 2 ஷூட் எடுப்பேன். 2 ஷூட் அப்படின்னாலுமே ஒரு 15 நிமிஷம் வீடியோ, 8 நிமிஷம் வீடியோன்றது எடுத்துருவேன் ஒரு நாளைக்கு. ஸோ அதை பிட்டாக கட் பண்ணி எடுப்பேன். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு நாளைக்கு